ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த மாதிரி குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் ஒரு ஆலு கறி செய்யணுமா? அதுக்கு இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் அருமையான ஒரு சைடிஷாக இருக்கும். வாங்க இது எப்படி குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணுங்கள். ஹீட் ஆனதும் ரெண்டு பட்டை சேர்த்துக்குங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அது பொரிஞ்சதும் ஜீரகம், பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்குங்க மீடியம் ஃப்ளேமில். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை அதை பொரிச்சாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌனாக வரணும், அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லா மணமும் கிடைக்கும். கூடவே இஞ்சி, வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ப்ரௌன் ஆகிற வரைக்கும். இந்த மாதிரி ப்ரௌனாக வந்ததும் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி கேரட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான எது வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து ஒரு தக்காளியை பிடிச்சா கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி அதை நல்லா மசிஞ்சு வரணும். பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டு இதே அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா வதக்கி வந்துடுச்சு. அடுத்து உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. நான் இந்த மாதிரி 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்துருச்சு. அடுத்து இதில் மெயின் ஐட்டம் உருளைக்கிழங்கு நான் எடுத்து வேக வச்சு இந்த மாதிரி ஸ்கூப்பாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் அப்படியே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் பரம்பரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதை கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கொதிக்க விடுவோம். பாருங்கள், கொதித்து நல்ல கெட்டியான பருவத்துக்கு வந்துடுச்சு. அவ்வளோதாங்க. இதே மாதிரி விட்டுடலாம். இல்லாட்டி உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக வேணும்னா குக்கர்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான அருமையான ஒரு ஆலு கறி குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் ரெடி ஆச்சுங்க. இதே மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனல் விஜயநாராயண யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட்டான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.